Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? As usual 4:50 காலையிலே அலாரம் வச்சு எழும்பியாச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்சதுமே இன்னைக்கு நான் வந்து ஷியா சீட் வாட்டர் தான் குடிக்க போறேன். கொஞ்சமா ஷியா சீட் எடுத்து அதை வந்து லூக்வார்ம் வாட்டரில் தான் இன்னைக்கு வந்து சோக் பண்ணி குடிக்க போறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டெய்லி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அந்த இடத்துல வந்து என்னால் வந்து வீடியோ எடுத்து போட முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வந்து காலைல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே குழந்தைங்கிட்ட கேட்டு தான் ரெடி பண்ணுவேன். பிஃபோர் டே நைட்டே அவங்ககிட்ட கேட்டுருவேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போகிறீங்கன்னு. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அதை எடுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் எழும்பி வந்து அதுக்கப்புறமா யோசிச்சு நம்ம எதாவது செஞ்சுட்டு இருந்தோம்னா அது சரியாகாது. நான் எப்போவுமே அப்படி தான் பிஃபோர் டே நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பி லஞ்ச் பாக்ஸ் என்ன ரெடி பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணணும் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு காலையில் வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் வந்து சிக்கன் பாப்கார்னும் க்ராசாண்டும் தான் பேக் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களோட ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 6:20க்கு வந்துடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 6 o'clockலாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஃபுட்டை வந்து அவங்க திருப்தியாக சாப்பிட்டு வரணும்னு தான் அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணி கொடுக்குறேன். காலையில் 6:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து வெளியே சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து எங்கள் விண்டோ இருக்குல்ல, அதில் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் ட்ராப்ஸாக தான் இருக்குது. பார்க்கும்போது வந்து வெளியே மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் மழை கிடையாது, ஹியூமிடிட்டினால தான் இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸாட்டு. நான் உங்களுக்கு பால்கனியை ஓப்பன் பண்ணி வெளியே போய் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக சன் வெளியே வந்துடுச்சு, ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது. இந்த மழை பெய்யும் போது வந்து மழை காலத்தில் இருக்கும்ல, மேகமூட்டமாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இங்கே சூடில் தான் இப்படி இருக்குது. சூடு இல்லை, ஆக்சுவலி ஹியூமிடிட்டின்னு சொல்லலாம். ஹை ஹியூமிடிட்டி இருக்கும்போது தான் இங்கே இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் பால்கனிலேருந்து பார்க்கும்போது கீழே ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. ஆக்சுவலாக காலை 6:30 தான் ஆச்சு. சில டேஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 o'clock வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். கார்லாம் மூவ் ஆகிற மாதிரியே தெரியாது, அவ்வளோ ஸ்லோவாக போகும். இந்த டிராஃபிக்கில் அங்கங்கே ஸ்கூல் பஸ் வேறு நிற்குது பாருங்கள். குழந்தைங்களாம் எப்போ ஸ்கூலுக்கு போய் சேருவாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக என் குழந்தைங்களோட ஸ்கூல் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ஒரு வாட்டி டிராஃபிக் இல்லாமல் காரில் கொண்டு போனப்போ 5 minutes கூட ஆகலை. ஆனால் இந்த டிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2:30 ஸ்கூல் முடிஞ்சுன்னா வீட்டுக்கு வந்து சேரும்போது 4 o'clock ஆயிரும். அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும் இங்கே. என்னோடய லாஸ்ட் வ்ளாக்லேயே புதுசாக சோஃபா வாங்கியிருந்தோன்னு சொன்னேன். நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருந்தேன் புது சோஃபா வாங்கியிருந்தோம். நீங்கள் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஹோம் சென்டரில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் வ்ளாகை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய வீட்டில் வந்து நிறைய செடிகள்லாம் வச்சுருக்கேன். என்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து மான்ஸ்ட்ரெல்லா. இந்த செடி வாங்கி ஒரு 1 yearக்கு மேலே இருக்கும். இது வாங்கினதுக்கு அப்புறமாவே ஒரு 3-4 இலைகள் வந்துடுச்சு. இங்கே மிடில் இருக்குது பாருங்கள், இந்த இலை வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது தான். ஆக்சுவலி இது குருந்து விட்டு வரும்போதே வந்து மேஷ் இருக்கான்ல, அதை வந்து உடச்சிட்டான். அப்போ நான் நினச்சேன் இது ஒழுங்காக வராதுன்னு ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கயிறு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பெண்டாகி தான் இருக்குது. ஆனால் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த லீஃபு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு இந்த லீஃப் வந்து. இந்த செடியோட பேர் வந்து ஜேட். இது ரொம்ப அழகான ஒரு செடி. நான் குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஜேட் பிளான்ட் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, வாசல் பக்கத்தில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக இது அங்கே கொண்டு வச்சுருந்தேன். என்னோடய மெயின் டோர் இருக்குல்ல, அது பக்கத்தில் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் உதிர்ந்து விழுந்துட்டு இருந்தது. அதனால் மறுபடியும் நான் இங்கேயே கொண்டு வச்சுட்டேன். என்னவோ தெரில, இந்த ஜேட் பிளான்ட் வந்து என்னோடய டீ டேபிளில் வச்சாதான் அழகாக வளருது. ப்ளஸ் வந்து என் டீ டேபிளுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு குட்டி பாட்டில் குட்டியாக அழகாக இருக்குது இந்த பிளான்ட்டு. என்கிட்ட இருக்க செடிகளில் இன்றைக்கி 2 பிளான்ட் காமிச்சிருந்தேன். இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு செடியை காமிக்கிறேன். இப்போ லஞ்ச் தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் சமைச்சேன்னு பார்த்துடலாம். பாம்ப்ரெட் ஃபிஷ் இருக்குல்ல, அதான் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ரைஸ் வந்து குக்கரில் வச்சாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து டீட்டெயில்டாக லஞ்ச் ரெசிபி எடுக்கலை. ஆக்சுவலாக என்ன இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னு மட்டும் நான் சொல்லுறேன். இன்றைக்கி வெஜிடபிள் சமைக்கிறதுக்காக சேனைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே யூஏஇயில் சேனைக்கிழங்கோட ப்ரைஸ் பாருங்கள், 4.19 dirhams போட்டிருக்காங்க. இந்தியன் மணி பார்த்திங்கன்னா 95 rupees பக்கத்தில் வருது. இன்றைக்கி நான் வந்து சேனைக்கிழங்குல வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னால் வந்து சேனைக்கிழங்குல ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சேனைக்கிழங்குல வந்து பொரியல் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு.
மீன் குழம்பு ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட்லேயே வந்து பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். சேனைக்கிழங்கு பொரியல் வந்து பொடி பொடி நறுக்கின வெங்காயம் தாளித்து எடுத்து அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியை நறுக்கின சேனைக்கிழங்கையும் சேர்த்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு தேங்காய் மிளகு மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இன்றைக்கி எங்களுக்கு இதான் லஞ்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே அவங்க வர டைமில் வந்து நான் மேஷை வச்சுட்டு டோர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். குழந்தைங்க வந்து லிஃப்ட்லேருந்து வெளியே வரும்போது அப்படியே சோகமாக டயர்டாக தான் வருவாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது மேஷை பார்த்தோடனே அப்படியே அவங்க மூட் சேஞ்ச் ஆகிரும். பயங்கர ஹாப்பி மூடுக்குள்ளே போயிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, மேஷும் ஹாப்பி ஆயிடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து வீடே குவைட்டாக இருக்கும். நானும் மேஷும் மட்டும் தான் இருந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா அவனும் ஹாப்பி ஆயிடுவான். இன்றைக்கி ஈவினிங் வந்து கப் கேக் தான் பண்ணியிருந்தேன். நார்மலாக வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக் அந்த மாதிரி தானே கொண்டு போகிறாங்க. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கப் கேக்காக இருக்கட்டும் ஏதாவது அவங்களுக்கு வேணும்னா செஞ்சு கொடுக்குறது. இப்போ நாங்கள் வெளியே தான் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே சொல்கிறேன். இப்போல்லாம் வெளியே போகிறதே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்குது. வெளியே போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்ட் ஆகுது. அதனால் பெட்டர் வீட்டிலே இருந்துடலான்னு தோணுது. டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆச்சு. சன் செட் ஆக போகுது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போல்லாம் என்னோடய வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே யூஏயில் இருந்துகிட்டே கமெண்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து யூஏயில் இருந்துட்டு போனவங்கலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னோடய வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரதா சொல்லியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் பில்டிங் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சஹாரா மாலுக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 2-3 மினிட்ஸில் வந்துடலாம் டிராஃபிக் இல்லைன்னா. சஹாரா மாலில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்டில் தான் வந்திருந்தோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க. இப்போ தான் ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருக்குது. சட்டுன்னு வளர்ந்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் சீக்கிரமாகவே குட்டி ஆகிடுது. ஸோ வந்து அடிக்கடி ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருக்குது இப்போலாம். இங்கே சென்டர் பாயிண்டில் உள்ள நைட் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். முந்தையெல்லாம் இங்கே சஹாரா மாலோட சென்டர் பாயிண்டில் வரும்போது நிறைய கலெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடம் வந்தப்போ வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே சென்டர் பாயிண்டில் வந்து நைட் ட்ரெஸ் மட்டும் கிடையாது, 3/4 நைட்டியெல்லாம் கிடைக்கும். இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய கேரக்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வச்சு தான் மோஸ்ட்லி இருந்துச்சு. ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்லாம் வாங்கினா போடவே மாட்டா. ஆக்சுவலாக அந்த ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸஸில் தான் நிறைய கேரக்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் வாங்கினா என் பொண்ணு போடவே மாட்டா. ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டாலும் வீட்டில் வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போட சொன்னாலும் போட மாட்டா. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து அவளுக்கு எது பிடிக்குமோ அதை கரெக்டாக பார்த்து வாங்கினா போதும்னு சொல்லி தான் எடுத்திருந்தது. இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்து தேடி தேடி ஒரு நைட் ட்ரெஸ்ஸும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட் மாதிரி ஆனால் 3/4 இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நேம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதை வாங்கிட்டோம். வீட்டில் போய் காமிக்கிறேன் அது எப்படி இருந்துச்சுன்னு. இங்கே சென்டர் பாயிண்டில் வந்து ஏதாவது ஒரு திங் வாங்குறதுக்காக வருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக சுற்றிட்டு தான் போவோம். இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒன்றொன்னா எடுத்து பார்க்கணுன்னு தோணும். வாங்க நான் உங்களுக்கும் சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த இயரிங்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது பாருங்கள் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குல்ல, ஆனால் பிரேஸ்லெட் கிடையாது. இது காலில் போடக்கூடிய கொலுசு. ஒத்த காலில் போடுவாங்கல்ல அந்த கொலுசு தான் இது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக கொலுசு வாங்குறதுக்கு நம்ம கோல்ட் ஷாப்பில் போனோன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஷாப்ஸில் வரும்போது தான் க்யூட்டாக இருக்கும். எனக்கு இந்த செட்டில் இருக்குல்ல இது எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக பிளாக்கும் அந்த கோல்டு மிக்ஸ் ஆகி வரதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ வந்தாலுமே இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு போவேன். நல்லா இருக்குல்ல. இது வந்து சில்வர் கலர்லேயும் இருக்குது, கோல்டன் கலர்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பிளாக் மெட்டலில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் இங்கே காஷில் தான் வாங்கியிருந்தேன். லிப்ஸ்டிக் ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு எப்போவுமே லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குவேன். நான் வாங்க வந்து லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக எனக்கு இங்கே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நான் காமிக்கிறேன் என்ன லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரூம் ஃப்ரெஷ்னர்.
எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே சென்டர் பாயிண்டில் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் மட்டும் கிடையாது, கேண்டில்ஸ்லாம் இருக்குல்ல, கேண்டில்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டி கேண்டில்லேருந்து பெரிய கேண்டில்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இங்குள்ள கேண்டில் எல்லாமே நல்ல மணமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச கேண்டிலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது என்னதுன்னு என் பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ கை குளிராமல் இருக்கிறதுக்கு வந்து போடுவோம்ல அதுன்னு சொன்னான். எனக்கு பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு. வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்குள்ள விலாகில் வந்து டீட்டெயில்டாக எந்த ஒரு ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணல. முடிஞ்சால் அடுத்த விலாகில் வந்து டீட்டெயில்டாக ஏதோ ஒரு ரெசிபி எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ண தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 81% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னமும் என் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு வந்து நைட் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தால அதெல்லாம் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வீட்டில் வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பாருங்கள். இது ஒரு ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குல்ல, வினி த பூ இருக்குல்ல, அந்த கேரக்டரோட ட்ரெஸ் தான் அது. ஆக்சுவலாக ஃபுல் ஸ்லீவ் வாங்கியிருக்கா. கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருந்தா, பார்ப்போம் போடுறாளா இல்லையான்னு. இன்னொரு நைட் ட்ரெஸ் வந்து மிக்கி மவுஸ் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தா. அவள் வாங்கின 2 ட்ரெஸ்ஸுமே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.